அற்புதம். குணமாற்றம் தான் பெரிய அற்புதம். மறந்துடக்கூடாது. சரிங்களா? என்ன ஒரு பாடத்தை எழுதிட்டார் நேபுகாத்நேச்சர், அப்படிதானே? திருப்பி திருப்பி சொல்றாரு, என் வாழ்க்கையில் ஆண்டவர் அடையாளம் செஞ்சாருப்பா, என் வாழ்க்கையில் ஆண்டவர் அற்புதம் செஞ்சாருப்பா. என்ன அற்புதம்? இருதயத்தை மாற்றி அவரை புகழ வச்சிட்டாருப்பா. எவ்வளவு பெரிய ஒரு காரியத்தை நேபுகாத்நேச்சர் சொல்றாருல. இந்த பழைய வருட ஆராதனைன்னு ஒண்ணு இருக்குது, அப்படிதானே? ஒவ்வொரு பழைய வருட ஆராதனை சாட்சி சொல்லுவாங்க. நான் வியாதியில இருந்தேன், ஆஸ்பத்திரிக்கு போனேன், ஆபரேஷன் நடந்துச்சு, சரியாச்சு. உண்மைதான். நிச்சயமா ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். என் பிள்ளைங்களுக்கு கல்யாணம் ஆகாம இருந்துச்சு, கல்யாணம் நடந்துருச்சு. குழந்தை இல்லாம இருந்துச்சு, குழந்தை கொடுத்துட்டாரு ஆண்டவர். கடன் பிரச்சனை இருந்தேன். இதெல்லாம் அற்புதம் தான். உண்மையில ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆனா எத்தனை சாட்சி நேபுகாத்நேச்சர் மாதிரி வந்து சாட்சி சொல்றாங்க? எத்தனை பேரு? என்னோட இருதயத்துல இந்த பாவம் இருந்துச்சு, இருதயத்துல இந்த மோசம் இருந்துச்சு, ஆண்டவர் எனக்கு வெற்றி கொடுத்தாரு, இந்த அற்புதத்தை ஆண்டவர் இந்த வருஷத்துல ஆண்டவர் செஞ்சாரு அப்படின்னு சொல்லி எத்தனை சாட்சிகளை நம்ம கேட்டிருக்கிறோம். என் மனைவிட்ட நான் எப்பவுமே கோவப்பட்டுட்டே இருப்பேன். என் வாழ்க்கையில எப்பவுமே ஒரு பொறுமையற்றவனாக நான் இருந்தேன். ஜெபிக்கவே எனக்கு தெரியாது. ஆனா இந்த வருஷத்துல ஆண்டவர் என் குணத்தை மாற்றினார். பொறுமையை கற்றுக் கொடுத்தார் என் தேவன். தாழ்மையை சொல்லிக் கொடுத்தார் என் தேவன். எத்தனை சாட்சியை நம்ம இன்னைக்கு அதை கேட்க முடியும்? யாராவது அதை அற்புதம் இன்னைக்கு பாக்குறாங்களா? ஆனா ஒரு புறஜாதி பார்த்தாரு பாருங்க, அதுதான் அற்புதம் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? அதுவும் அவர் அந்த அதிகாரத்தை எப்படி முடிப்பார் தெரியுமா? தானியல் 4ஆம் அதிகாரத்துல 37ஆவது வசனம், தானியல் 4:37 அவர் எப்படி முடிப்பார் பாருங்க. ஆகையால் நேபுகாத்நேச்சராகிய நான் பரலோகத்தின் ராஜாவை புகழ்ந்து உயர்த்தி மகிமைப்படுத்துகிறேன். அவருடைய கிரியைகள் எல்லாம் சத்தியமும் அவருடைய வழிகள் நியாயமுமானவைகள். அகந்தையாய் நடக்கிறவர்களை தாழ்த்த அவராலே ஆகும். சொல்றாரா இல்லையா? என்ன சொல்றாரு? நான் அகந்த பிடிச்சிருந்தேன், என்னையே நான் பெருமையா சொல்லி கொண்டிருந்தேன், தாழ்த்த அவராலே ஆகும். அப்படி எழுதுறாரு பாருங்க, எப்படி முடிக்கிறார் பாருங்க வார்த்தையை. என்ன ஒரு அனுபவம் பாத்தீங்களா? தாழ்மையை கொடுக்க அந்த பரலோகத்தின் தகப்பனால முடியும். இன்னைக்கு எத்தனை கிறிஸ்தவங்க நம்ம அதை நம்புறோம்? நான் ஒரு பெருமையா இருக்கிறேன், எனக்கு தாழ்மையா ஆண்டவர் கொடுக்க முடியும். அவசர புத்தி என்ற ரொம்ப இருக்குது, சிடுமூச்சித்தனம் ரொம்ப இருக்குது, சீக்கிரமா நான் கோபப்படுறேன், ஆண்டவரை இந்த குணத்தை மாற்ற முடியும் என்ற விசுவாசம் நமக்கு இருக்குதா? புறஜாதிக்கு இருக்குது. அஞ்ஞான தெய்வத்தை வணங்க அவருக்கு இருந்துச்சு. அகந்தையாய் நடக்கிறவங்கள மாற்ற முடியும். குணமாற்றத்தை எனக்கு ஏசப்பா என் வாழ்க்கையிலேயே மாற்ற முடியும், குணத்தை மாற்ற முடியும். அதுக்கு எத்தனை ஃபாஸ்டிங் போடுறோம், நம்ம எத்தனை உபவாசம் போடுறோம்? இந்த விசுவாசம் நம்மகிட்ட இருந்துச்சு அப்படின்னா, நேபுகாத்நேச்சர் இந்த விசுவாசம், என் குணத்தை ஆண்டவர் மாற்ற முடியும், என் சினிமா பார்க்குற பழக்கத்தை ஆண்டவர் மாற்ற முடியும், இன்ஸ்டாகிராம்லையும் ஃபேஸ்புக்லையும் வாட்ஸ்அப்லையும் தொடர்ச்சியா இருக்கக்கூடிய பழக்கத்தை என் தேவன் மாற்ற முடியும் என்ற விசுவாசம் நமக்கு இருக்குதா? யாருக்கிட்ட அதிகமா விசுவாசம் இருக்கோ அவங்க அதிகமா முழங்கால் போடுவாங்க. யாருக்கிட்ட அந்த விசுவாசம் இருக்கோ அவங்க வாழ்க்கையில் அதிக உபவாசம் இருக்கும். எதுக்காக உபவாசம் இருக்கும்? வெளிப்படையான சரீர அற்புதத்துக்காக அல்ல. உபவாசம் எதுக்கு இருக்கும்? குணமாற்றத்துக்கான அற்புதம் அவங்க வாழ்க்கையில கட்டாயம் காணப்படும். ஆண்டவரே, என் வாழ்க்கையில கோல் சொல்ற பழக்கம் இருக்குது, மற்றவங்களை எப்போதுமே தாழ்த்தி பேசக்கூடிய பழக்கம் இருக்குது, மாலை மாற்ற முடியும் சொல்லி ஆண்டோட பாத்துல உட்கார்ந்து இருப்பாங்க. அவர் கொடுக்கிற வரைக்கும் சண்டை போட்டே இருப்பாங்க. என் குணத்தை மாற்றாண்டவரே. மற்றவங்களை ஏமாத்தக்கூடிய பழக்கம் இருக்குது, என் குணத்தை மாற்றும் அப்படின்னு அவனுடைய பக்கத்துல போய் உட்கார்ந்துட்டே இருப்பாங்க. சரிங்களா? எவ்வளவு பெரிய அற்புதத்தை நேபுகாத்நேச்சர் அவரு அனுபவிச்சிருக்கிறாரு. அவரு ஃபிட் ஆயிட்டாரு.